அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக பார்த்தோம் கிராமர்ஸ், அதே மாதிரி இலக்கணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இலக்கணம் அழகு ஒன்று இலக்கணம் எழுத்தும் சொல்ல பற்றி பார்க்க போகிறோம். இதில் எழுத்து கிளாஸ் 2 கிளாஸ் போயிருக்கு ஆல்ரெடி. இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ எழுத்துடைய மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள் சொன்னால் ஆகா இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஆ முதல்ல வரதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க அணில். அப்போ அணில்ன்ற ஒரு வார்த்தை ஒரு சொல்ல நம்மளால உருவாக்க முடியுது. அதே மாதிரி ஆடு, இனிப்பு, ஈசல், உரல், ஊஞ்சல், எலி, ஏணி, 5, ஒட்டகம், ஓனாய், அவ்வை. சரிங்களா? அப்போ நம்மளால உயிரெழுத்துக்கள் 12 வச்சோம் முதல் வேர்டை வச்சு நம்மளால சொல்ல உருவாக்க முடியுது. சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்கு மொத்தம் 216 இருக்கு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உருவான உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்கு. அந்த வகையில கா வரிசையில கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ இந்த கா வரிசையில இருக்கிற அனைத்து சொல்லும், அதாவது அனைத்து எழுத்துக்களும் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு சொல்ல கிரியேட் பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கா வரிசையில எல்லா சொல்லுமே என்ன பண்ணணும்னா எல்லா வேர்டும் அந்த வரிசையில் இருக்கிற காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ எல்லாமே முதல் சொல்லுக்கு முதல்ல ஒரு சொல்ல உருவாக்குது. பாருங்க, கடல். ஓகே, கடல் தெரியும். காக்கை, கிழக்கு. ஓகேங்களா? பாருங்க, காக்கை, கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. சரிங்களா? இது ஒரு பறவை. சரிங்களா? அப்போ கா வரிசையில எல்லாமே வருது. அதே மாதிரி கா வரிசையில ஒன்னே ஒன்று மட்டும் தான் வரும். சரிங்களா? கா வரிசை பாருங்க, இவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வருவார் கா வரிசையில, வேற யாரும் வர மாட்டாங்க. ஆனா தற்காலத்துல இதை கா வரிசையை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. கா எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஒரு வேர்டோட மெர்ஜ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். கா தனியா அது முதல் வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கா பாருங்க, கா வரிசை ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அக்காலத்தில் கணம் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை. கணம்னா என்ன மீனிங்னா விதம் இருக்கும். இப்போ இக்காலத்துக்கு பாருங்க, இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம்னா இந்த காவை முன்னாடி போட்டு யூஸ் பண்றதுல அதுக்கு முன்னாடி அங்குன்ற ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை போட போறோம். அதே மாதிரி இங்குன்ற 2 வார்த்தையை போட்டு அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்ல போறோம். இது இப்போ இலங்கையில இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அங்கனம் இங்கனம் அப்படின்றது தமிழ்ல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ்ல அங்கனம் இங்கனம் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அங்கனம் என்பதற்கு அவ்விடம், இங்கனம் என்பதற்கு இவ்விடம் என்பது பொருள். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க சாவரிசையை பத்தி பார்ப்போம். இப்போ சாவரிசை பாருங்க, சாசா சிசி சுசு சே சே சை சோ சோ சௌ. ஓகேங்களா? சாவரிசையில அனைத்து எழுத்துக்களும் நம்மளுக்கு முதல் எழுத்தா ஒரு சொல்ல உருவாக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சாவரிசைக்கு பார்ப்போம். இப்ப பாருங்க, சாவரிசை பாருங்க, சக்கரம் ஒரு சொல் உருவாக்குது. சாவி. ஓகேங்களா? சக்கரம், சாவி, சிரிப்பு, சீதாப்பழம், சுவர், சூரியன், செவ்வகம், சேவல், சைவம், சொல், சோளம், சௌகரியம். சரிங்களா? அப்போ இது சா வரிசையில அனைத்து எழுத்துக்களும் ஒரு சொல்ல உருவாக்க முடியுது, முதல் எழுத்துக்களும். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்த வரிசையை பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்த வரிசை பார்த்தீங்கன்னா ஞா வரிசை. ஞா வரிசை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஞா, ஞா, நே, ஞோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 வார்த்தை தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 4 வார்த்தையை வச்சு சொல்லுக்கு முதல்ல நம்மளால வார்த்தை உருவாக்க முடியும். ஆனா இதுக்கான சோர்ஸ் கம்மியா தான் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம ஞமலின்னு சொல்லலாம். ஞமலினா என்னது? ஞமலினா நாயின்னு அர்த்தம். சரிங்களா? ஞமலினா நாயின்னு அர்த்தம். அதே மாதிரி ஓகேங்களா? இப்போ பெரிய நா போடணும். இப்போ இது பெரிய நா. இப்போ இந்த ஞாபகம் ஞாயிறு எழுதிக்கலாம். சரிங்களா? ஞாயிறுனா சூரியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாயிறுனா சூரியன். இப்போ இதுக்கு ஞோ அப்புறம் ஞோ. ஓகேங்களா? இதை பத்தி பாத்தீங்கன்னா இது ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன வரும்னா நம்மளுக்கு ஞோன்றது ஓரெழுத்து ஒரு மொழியில வராது. சரி, அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா வச்சு புக்ல இல்லை, அதனால இதை நம்ம விட்டுருவோம். சரிங்களா? சரி, வாங்க அடுத்த வரிசை பார்ப்போம். இப்ப பாருங்க, அடுத்த வரிசை பாருங்க.
டா வந்து கம்ப்ளீட்டா எதுவுமே வராது சரிங்களா. இந்த டா வந்து இந்த டாவும் வராது, இந்த வரிசையில எதுவுமே வராது. இந்த டா வந்து முதல் எழுத்தா வரவே வராது, அதே மாதிரி நாவும் முதல் எழுத்தா வரவே வராது, அந்த வரிசையில எதுவுமே முதல் எழுத்தா வராது. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். அடுத்தது பாருங்க, தா நா பா மா இதுல இருக்கக்கூடிய எல்லா வரிசையும் நமக்கு வந்து முதல் எழுத்தா வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட், இப்போ பாருங்க தா வரிசை பாருங்க, தங்கம். அப்போ முதல் வார்த்தையா வருது. இது வந்து தாள். தாள்னா பேப்பர் அர்த்தம் சரிங்களா. திங்கள், தீவு, தொடப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம துடைப்பம்னு சொல்லுவோம். தூண்டில், தென்னை, தேன், தையல், தொலைபேசி, தோட்டம், தௌதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன மீனிங் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. தௌதம்னா நெக்ஸ்ட் பாருங்க, நா வரிசை பாருங்க, நன்றி, நாய், நீ கூட சொல்லலாம் சரிங்களா. நீ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வார்த்தைக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீர் சொல்லலாம். நியூக்கு நீங்க ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் நூக்கு வந்து நூல் சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நெஞ்சம் கூட சொல்லலாம் சரிங்களா. நெஞ்சம் கூட சொல்லலாம். இதுக்கு நேர்மை சொல்லலாம். இது நை அப்படின்னு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நோ, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறில் வார்த்தை சரிங்களா. இது ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறில் வார்த்தை. இதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி நோ, அதே மாதிரி நோ சரிங்களா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சா இதை வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சரி வாங்க நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, பா வரிசை பாருங்க. பா வரிசையில பட்டு சரிங்களா. பா வரிசையில பட்டு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வார்த்தை உருவாக்குது பா. பாடல், பிடிக்கும், பீரங்கி, புயல், பூமி, பெருமை, பேட்டி, பைசா, பொருள், போட்டி, பௌர்ணமி சரிங்களா. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் வார்த்தை கிரியேட் ஆகுது. அதே மாதிரி மாவரிசை பாருங்க, மலர், மாவிலை, மிருகம், மீன், முத்து, மூக்கு, மெய், மேகம், மைனா, முட்டு, மோர், மௌனம் சரிங்களா. அப்போ இந்த மாவரிசையும் முதல் வார்த்தையை உருவாக்குது சரிங்களா. மாவரிசையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாவரிசை பாருங்க. யாவரிசையில 4 வார்த்தை மட்டும் தான் முதல் எழுத்து உருவாக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க அதை பார்த்துருவோம். இந்த காங்கச்சாரங்களை பாருங்க. யாவரிசை யா, யா, யூ, யூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா யோ, யோ அப்படின்ற 6 வார்த்தைகள் இருக்கு. இந்த 6 வார்த்தைகளும் நமக்கு வந்து சொல்லுக்கு முதல்ல வரும் சரிங்களா. இப்போ நம்ம அதை பத்தி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம யா வரிசை வந்து இங்க 4 பட்ட, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரிசை சரிங்களா. 6 வரிசை அது வந்து பார்த்தீங்கன்னா யோ, யோ சரிங்களா. யோ, யோ. உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஓகேவா. இது சொல்லுக்கு முதல் எழுத்தா வரும், இது சொல்லுக்கு முதல் எழுத்தா வரும். யூதர்கள் சொல்லலாம், இங்க யுத்தம் சொல்லலாம், இங்க யானை சொல்லலாம், எக்கடம் சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா இதை முதல் எழுத்தா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சா நீங்க வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாவரிசையில் மொத்தம் 8 வார்த்தைகள் இருக்கும். அதுல பாருங்க 8 வார்த்தைகள் இருக்கும். அதை பார்த்துருவோம். எந்தெந்த வார்த்தைகள் வராது அதையும் நம்ம கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யா, யா, யூ, யூ, யோ, யோ இது மட்டும் தான் வரும். இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது வராது, இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது வராது. அதே மாதிரி ராலாவும் வராது, எந்த வார்த்தையும் வராது. ராவும் வராது, லாவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது சரிங்களா. இது கம்ப்ளீட்டா இது 2 வராது. அப்ப அந்த வரிசையில இருந்து யாருமே வரமாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வா வரிசையில பாத்தீங்கன்னா வா, வா, வி, வி, இங்க வந்து ஊ, ஊ அப்படி வரமாட்டாங்க. வே, வே, வை, இங்க வந்து என்ன வரமாட்டாங்க, ஓஹோ அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வரமாட்டாங்க. இங்க ஓ வரும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வாக்கு பின்னாடி வரக்கூடிய லாலா, ராணா இதுல இருக்கக்கூடிய வரிசையில வரமாட்டாங்க, இவங்களும் வரமாட்டாங்க சரிங்களா. அப்போ வா வரிசையில மொத்தம் 8 பேர் வராங்க, யா வரிசையில மொத்தம் 6 பேர் வராங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கா வரிசையில எல்லாரும் வருவாங்க, தா வரிசையில ஒருத்தர் மட்டும் வருவாங்க, சா வரிசையில எல்லாரும் வருவாங்க, ஞா வரிசையில 4 பேர் வராங்க, டா வரிசையில யாரும் வரமாட்டாங்க, நா வரிசையில யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தா, நா, பா, மா வரிசையில எல்லாரும் வருவாங்க, யா வரிசையில 2, 4, 6 பேர் வருவாங்க, ராலா வரமாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வா வரிசையில் 8 பேர் வருவாங்க, ஊ வர மாட்டாங்க. இங்க வந்து ஓ, ஓ அப்படின்ற வார்த்தை வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாலா, ராணா வரமாட்டாங்க சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வா வரிசை பார்த்தோமா. வா வரிசையில வண்டு, வாசல், விடுதலை, வீடு, வெட்கம், மேங்கை, வைப்பு, வவ்வால் 8 வார்த்தைகளை வச்சு நம்மளால சொல்லுக்கு முதல்ல வார்த்தைகள் உருவாக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 22. இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருந்தது. மெய்யெழுத்துக்களுடைய வரிசை, அதாவது மெய்யெழுத்துக்களுடைய வரிசை கா வரிசை ஃபுல்லா வரும், கா வரிசையில 1 மட்டும் வரும், சா வரிசை ஃபுல்லா வரும், ஞா வரிசையில் 4 பேர் வருவாங்க சரிங்களா. கா வரிசை ஃபுல்லா வரும்,
நா வரிசை ஃபுல்லா வரும், பா வரிசை ஃபுல்லா வரும், மா வரிசை ஃபுல்லா வரும், யா வரிசையில 6 பேர் வருவாங்க, வா வரிசையில 8 பேர் வருவாங்க. சரிங்களா? அப்போ இது நம்ம இதை ஆட் பண்ணக்கூடாது, அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 பேருடைய வரிசைகள் வருது. அதுல ஃபுல்லா வருது கா சா தா நா பா மா இவங்கெல்லாம் ஃபுல்லா வராங்க. கா வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வருது. ஆனா இக்காலத்துல இந்த கா வந்து யூஸ் பண்றது இல்லை. இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற தமிழ் வார்த்தையில இந்த கா வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஆனா இலங்கை வார்த்தையில யூஸ் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சா ஃபுல்லா வரும். ஞா வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேஸ்ல வரும். சரிங்களா? 4 பிளேஸ்ல வரும். அதே மாதிரி தா ஃபுல்லா, நா ஃபுல்லா, பா ஃபுல்லா, மா ஃபுல்லா, யா வந்து 6 வரிசையில, வா வந்து 8 வரிசையில வரும். சரிங்களா? அப்ப இந்த வரிசை மட்டும் தான் பார்க்கணும். 2 4 6 8 10 அப்ப 10 வார்த்தைகள் மொத்தம் 12 10 22. சரிங்களா? இப்படிதான் क्वेश्चन கேட்பாங்க நமக்கு. வேற மாதிரி எப்படி கேட்கலாம்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய வரிசைகள் இது எவ்வளவு வரும்? யா வரிசையில 6, வா வரிசையில 8, ஞா வரிசையில 4 இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். இல்லனா வந்து ஆப்ஷன் வந்து குழப்பி கேட்கலாம். இப்போ வந்து ஞா நமக்கு தெரிஞ்சது ஞா, அப்புறமா ஞோ, அப்புறம் நமக்கு வேற என்ன தெரியும்? நியூ வார்த்தையில பாத்துருவோம் ஒரு வாட்டி பாருங்க. நியூ. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு தவறானதை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு, அந்த மாதிரி கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் வரும். சரிங்களா? வேற ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு கேட்குறது, இப்போ நீ இப்படி கூட கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து கேட்கலாம். அப்போ இது வராது சொல்லுக்கு முதல்ல. சரிங்களா? அப்போ இது நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாருங்க. இப்ப பாருங்க, காச தன ப எல்லா வரிசையும் வரும். சரிங்களா? மொத்தம் 6 வரிசையும் ஃபுல்லா வருது. காச தன பம 6 வரிசை வருது. அந்த 6 வரிசையில இருக்கக்கூடிய 18 வார்த்தையும் பெருக்குனா நம்மளுக்கு 108 வார்த்தைகள் நம்மளுக்கு சொல்லுக்கு முதல்ல வரும். சரிங்களா? இப்படி கூட क्वेश्चन கேட்கலாம். சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய மொத்த வரிசைகள் எத்தனைன்னு கேட்டா 108 வரும். சரிங்களா? சொல்லுக்கு முதலில் எல்லா வரிசையும் வரக்கூடிய எவ்வளவு கவுண்டிங் கேட்கும்போது 108 வரும். சரிங்களா? அதே மாதிரி கா வரிசையில 1, ஞா ஞா ஞோ ஞோல 4, யா யா யூ யூ யோ யோல 6, வா 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 வரிசையில பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். சரிங்களா? மொத்தம் இந்த 108 இந்த 1 4 6 8 எல்லாம் ஆட் பண்ணா 127 கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்படி क्वेश्चन கேட்கற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். முன்ன வந்து மொழிக்கு முதலில் வந்த வார்த்தைகள் பார்த்தோம். எவ்வளவு? மொத்தம் 22ன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, அதை விட்டுட்டு ஓகேங்களா? அப்போ அதை விட்டுட்டுன்னா சொல்லுக்கு பத்தி நம்மளுக்கு ஆக்காய்க்கு தெரியும் இல்லையா? ஆக்காய்க்குல இங்க 12 வார்த்தை வருது. இங்க இக்கு வந்து நம்மளுக்கு சேர்த்த மாட்டோம் சொல்லுக்கு முதல்ல. அதே மாதிரி இங்க மெய் எழுத்துக்களை சேர்த்த மாட்டோம். உள்ள இருக்கக்கூடிய 216 எழுத்துக்கள்ல பத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு முதல்ல வரும். இந்த 216 எழுத்துக்கள்ல 127 லெட்டர்ஸ் வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். அப்ப இந்த 127 லெட்டரை தவிர மிச்ச யாரும் சொல்லுக்கு முதல்ல வர மாட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எதுன்னு பார்ப்போமா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, மெய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. இக்கு இங்கு இச்சு இன்னு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்ல இவ்வு இல்ல இல்ல இரு இல்ல. அப்ப இந்த வார்த்தைகள் வந்து சொல்லுக்கு ஃபர்ஸ்ட் வரவே வராது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் முதலில் வராதவை யாருன்னா நம்ம முன்ன அங்க யாரை பார்த்தோமோ அவங்க தவிர பாருங்க, டா வரிசையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நா வரிசை, ரா வரிசை, லா வரிசை, ரா வரிசை, லா வரிசை, ரா வரிசை, லா வரிசை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் அப்படி எழுதுவோம், ரவிக்குமார் அப்படி எழுதுவோம். ஆனா இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. ரவிக்குமார் எழுதும்போது இங்க ஈ போட்டுவாங்க. இதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். சரிங்களா? ரவிக்குமார் இப்போ வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா வந்து ஈ வந்து முன்னாடி போட்டு தான் எழுதணும். சரிங்களா? இது வந்து கண்டிஷன். சரிங்களா? சரி, பார்த்துக்கோங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. தெரியும், இக்கு வந்து சொல்லுக்கு முதலில் போட முடியுமா? இக்குடைய கண்டிஷனே நடுவில் தான் வருவான். இதுக்கு முன்னாடி ஒரு குரில், இதுக்கு பின்னாடி வந்து வல்லின உரங்களை பெற்று ஏதாவது ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி தான் இக்கு எப்பவுமே இடையில மட்டும்தான் வரும். சொல்லுக்கு முதல்ல வராது. அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் இங்க இன்னும் மெல்லின மெய்விதம். இந்த பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மெய்யத்துக்கு யாருமே வரமாட்டோம்னு சொன்னோம். ஆனா இது ஸ்பெசிபிக்கா இங்கு மட்டும் பாருங்க. அங்க அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா கா பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா இங்க இங்கு பாருங்க. இங்க இன்னும் மெல்லின மெய்விதம் என பொருள் தரும். இங்கு இன்னும் மெல்லின மெய் விதம் என பொருள் தரும். சரிங்களா? இப்ப பாருங்க, கணம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். கணம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இப்ப பாருங்க, இது முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுக்கு முதல்ல வர சொல்லுல வந்து கணம் அங்கனம் இங்கனம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டா பாருங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து இது சொல்லில் தரும். ஆனா இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல எப்படி வந்துருக்கு பாருங்க. கணம் என்னது விதம் சொல்லுவாங்க. அங்கனம் இங்கனம் பண்ணா பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது படிச்சு பார்க்க முடியும். உங்குனா அவ்விடம் அர்த்தம்,
இப்போ பாருங்க இங்க எங்க வந்திருக்குன்னா நடுவில் தான் இருக்கு, முதல்ல வராது. அதே மாதிரி இங்க என்பது இது உங்கனம் என்பது அவ்வாறு, எங்கனம் என்பது எவ்வாறு, இங்கனம் என்பது இவ்விடம், யாங்கனம் என்பது எங்கு, எவ்வாறு, எப்படி, எவ்வாறு, எவ்விடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஃபுல்லாக இலங்கை தமிழில் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கு வந்து சொல்லுக்கு முதல்ல வரல. சரிங்களா? சம்டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இங்க வந்து இப்படி நார்மலாக வச்சுக்கலாம் இங்கனம் அப்படின்ற மாதிரி தான், அது உங்கனம்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லுக்கு முதல்ல வராது இங்கனம். இது வந்து தற்கால தமிழில் நம்ம யூஸ் பண்றது இல்லை. இதை பற்றி நம்ம பெருசாக வந்து படிக்க தேவையில்லை. சரிங்களா? இங்கே வந்து சொல்லுக்கு முதல்ல வரும்னா வராது, அவ்வளோதான், போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள் பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதி எழுத்தாக. அதாவது உயிரெழுத்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மொழி முதல் எழுத்துக்களும், இப்போ வந்து என்ன பார்த்தோம்? மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தோம். மொழி வந்து முதல் எழுத்துக்கள் பார்த்தாச்சு. மொழி வந்து முதல் எழுத்து எது வராதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வராத எழுத்துக்கள் பார்த்தாச்சு, வரும் எழுத்துக்களும் வராத எழுத்துக்களும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலா வரக்கூடிய எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் தான் ஃபைனலா வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க. உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்னன்னா உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாக்குன்னு எழுதுறேன், பாக்கு. அப்போ பாக்குன்னு எழுதும்போது இந்த கூ இருக்கு இல்லையா, இந்த கூவை நீங்க பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் கூன்னு வரும். அதை தான் இங்க சொல்ல வராங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து, அப்போ மெய்யுடன் இணைஞ்சு போச்சு, மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும். பாருங்க, கூன்றது என்னது? உயிர்மெய் எழுத்தா? கூன்றது உயிர்மெய் எழுத்து, ஒரு மெய்யுடன் இணைந்து தான் வருது. சரிங்களா? ஆனா ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது மெய்யெழுத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஊன்ற சவுண்ட் தான் வரும். கூன்னு சொல்லும் போது உங்களுக்கு இக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரொனன்சியேஷன்ல அந்த சவுண்ட் நம்மளால கேட்க முடியும். ஆனா எழுதும் போது ஃபைனலா வந்து நம்ம உயிரெழுத்துக்களை எழுத முடியாது. சரிங்களா? பிரிச்சு காட்டும் போது நம்மளால உயிரெழுத்தை காட்ட முடியும். ஆனா வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து உயிரெழுத்து லாஸ்ட்ல கொண்டு வர முடியுமானா முடியாது. ஆனா பிரிக்கும் போது அதனுடைய சென்டென்ஸ் கிடைக்கும். ஆனா நம்ம அதை பிரிச்சு காட்டக்கூடாது, தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே, இங்கே, இந்த, இம்மு, இரு, ஈயே, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு, இந்த 11 லெட்டரும் இறுதியில் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து கண்ணுன்னு போடலாம். சரிங்களா? கல்லுன்னு போடலாம், வேற சென்டென்ஸ் கூட நீங்க போடலாம். சரிங்களா? இதுக்கு வந்து கல்லுன்னு போடலாம். கல்லுன்னா என்ன மீனிங்? கல்லுன்னா என்னது சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு தமிழ் போடலாமா? தமிழ் போட்டா நமக்கு ஃபைனலா வந்து இது வருது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஃபைனலா வந்து தமிழ் போட்டா இங்க இது வருதுங்களா? அதே மாதிரி இவ்வு நம்மளால அதிகமா கொண்டு வர முடியாது. இந்த இவ்வு வந்து ஒரு ஸ்பெசிபிக். அதே மாதிரி இல்ல வச்சு கொண்டு வர முடியும். பால் வச்சுக்கலாமா? அதே மாதிரி இறுதி வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வருது. ரப்பர் வச்சுக்கலாமா? ரப்பர், தார், இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வச்சு நம்மளால ஆன்சர் வந்து கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். வந்து பார்த்தீங்கன்னா காய் வச்சுக்கலாமா? காய் வச்சுக்கலாம். அதே மாதிரி இம்மு பழம் வச்சுக்கலாமா? பழம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபைனலாக முடியுது, ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான வேர்டு. வந்து இந்த இந்த இவ்வோ ரொம்ப கிரிட்டிக்கலான வேர்டு. அதே மாதிரி இந்த இஞ்சியும் ரொம்ப கிரிட்டிக்கலான. இது பார்த்தீங்கன்னா கண்ணு. சரிங்களா? அப்போ கண்ணு இருக்குன்னு ஃபைனலாக முடியுதா? அப்போ எது கிரிட்டிக்கல் வேர்டுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இஞ்சி வந்து ஒரு கிரிட்டிக்கல் வேர்டு. இந்த ஃபைனலாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவ்வு ஃபைனலாக கொண்டு வரது கஷ்டம். மற்ற எல்லாமே வந்து ஃபைனலாக ஈஸியாக கொண்டு வரலாம். அப்போ ஃபைனலாக யார் வராங்கன்னா மொத்தம் 11 லெட்டர்ஸ் வந்து ஃபைனலாக வருவாங்க. அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற லெட்டர் அப்போ இங்கு அப்புறமா இவ்வு, இந்த 3 லெட்டர் மட்டும் தான் ரொம்ப டஃப். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த பழைய இலக்கண நூல்கள் இறுதி எழுத்தாக குற்றியலக எழுத்தை சேர்த்துக் கொள்வார். சரி, அது குற்றியலக சொற்களை பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த இவ்வு பழைய இலக்கிய வழக்கில் இறுதியாக வந்துள்ளது. இக்காலத்தில் இதை பயன்படுத்துறதில்லை. ஓகேங்களா? இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் உரிஞ்ச், வெரிஞ்ச், அவு இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பொருள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா செயல் பகுதியில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாருங்க. பழைய இலக்கண நூல்கள் இறுதி எழுத்தாக குற்றியலுகிற எழுத்தை சேர்த்துக் கொள்வார். குற்றியலுகிற சொற்கள் தெரியும் இல்லையா? குசுறு துப்புரு இருக்கு இல்லையா? அதை சேர்த்துப்பாங்களாம். யார் சேர்த்துப்பாங்கன்னா பழைய இலக்கண நூல்கள் இறுதி எழுத்தாக குற்றியலுகிற சொற்கள். ஆனால் இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா
ஆட்டோமேட்டிக்கா குசுறுது பிறகு நம்ம வந்து இலக்கணத்தில் படிக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம அந்த பழைய இலக்கண நூல் தேவை, இப்போ இருக்கக்கூடிய புதிய இலக்கண நூல் படி நம்ம படிச்சா போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, மொழி இறுதி எழுத்தாக எழுத்துக்கள் பார்க்க போறோம். மொத்தம் இப்போ வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி வரும்னா மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக தான் வரும். அப்படி உயிர்மெய் எழுத்தாக தான் வரும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 11 லெட்டர்ஸ் இறுதியில் வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த குட்டியிலக்கிற சொற்கள் இறுதியில் வரும்னு பார்த்தோம். அப்புறமா இந்த கண்டிஷன் இந்த மூணு வார்த்தை மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கல்னு பார்த்தோம். இப்போ பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தா, அங்க மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 பார்த்தோம், இங்க மொத்தம் 24 பார்க்க போறோம். இப்போ எப்படின்னு பாருங்க, உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் புக்ல, ஆனா அப்படி நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. உயிர்மை இணையோட எழுத்து வரும் பாருங்க, உயிர்மையும் இணை எழுத்தா வரும். சரிங்களா? உயிரெழுத்துன்னு ஸ்கூல் புக் கொடுத்துருக்காங்க, ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா உயிர்மை இணையுடன் சேர்ந்து வரும்ன்ற மாதிரி எடுத்துக்கணும். அதான் உயிர்மை இணை எழுத்துன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். மொத்தம் 12 லெட்டர். ஆமாவா? சரி, மெய் எழுத்துக்கள் 11 பார்த்தா இல்லையா? மெய் எழுத்துக்கள் 11 இங்க பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 11 லெட்டரோட இறுதியில் வரும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கல, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 11, குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அதை நம்ம வரிசையில் குசுறு துப்புரம் எடுத்துக்கிட்டாலும், மொத்தம் வந்து குசுறு துப்புரம் எடுத்துக்கிட்டாலும், இப்போ நீங்க கேட்கலாம் குசு டு டு ரூன்னு எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய வரிசை வந்து ஒரே வரிசை தான். அதனுடைய வகை வந்து குட்டி உலகத்துல குசுறு துப்புரம் இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாத்துலையும் என்ன சவுண்ட் வந்து ஊன்ற சவுண்ட் தான் வருது. அப்போ அந்த ஊ சவுண்ட் வந்து ஆல்ரெடி இந்த உயிர்மையோட இணையத்தோட சேர்ந்து கிரியேட் ஆகும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த குசுறு துப்புரம் எக்ஸ்ட்ரா 1 மட்டும் எடுத்துக்கணும். இந்த மொத்தம் இந்த 6 எடுத்துன்னு சொல்லி இந்த 6 எடுத்துக்கூடாது. சரிங்களா? அப்போ 12, 11, 1 சொல்லி மொத்தம் 24 லெட்டர்ஸ், 24 எழுத்துக்கள் வந்து நம்ம அதை வச்சுக்கணும். சரிங்களா? மொத்தமாக ரொம்ப உள்ள டீப்பாக போனால் நிறைய வரும், அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ மொழி முதல் எழுத்துக்கள் 22, மொழி இறுதி எழுத்துக்கள் 24, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது பாருங்க, மொழி இறுதியாக எழுத்துக்கள் பாருங்க, உயிரெழுத்துக்கள் வராது. ஆமா, இப்போ நீங்க ஃபைனலா ஒரு உயிரெழுத்தை சேர்த்து உங்களால ஏதாவது ஆன்சர் கொண்டு வர முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உயிரெழுத்துக்கள் வரும், எப்போ வரும்னா செய்யுள் வந்து அளபடை எடுக்கும்போது வரும். பாருங்க, உயிரெழுத்துக்கள் வராது. மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு, ஆக்காய்க்கு இருக்கு, ஆனந்து அவ்வொரு இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம ஃபைனலா கொண்டு வர முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஆனா அளவடையில கொண்டு வர முடியும். அளவடையில் என்னது? நீண்டு ஒழித்துன்னு அர்த்தமா? அப்ப நீண்டு ஒழிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வரும், செயல்ல வரும். ஆனா வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ்ல நம்மளால ஆக்காய்க்கு கொண்டு வர முடியாது ஃபைனலா. சரியா? ஆயுத எழுத்து கண்டிப்பா வராது. ஆயுத எழுத்து எப்போ வரும்? மிட் பாயிண்ட்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? அதாவது இடையில மட்டும்தான் ஒரு ஆயுதம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் வார்த்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உரங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்குன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு குறில் வார்த்தை, இதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உகரம் இல்லை வல்லின லெட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும். சரிங்களா? அதாவது வல்லின லெட்டர்ஸ் எது? க, ச, ட, த, ப, ர. இந்த வரிசையில யார் வந்தாலும் அவங்களை இங்கே லாஸ்ட்ல போட்டுக்கலாம். அதான் வல்லின வரிசையில் வரக்கூடிய யாருனாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்படிதான் ஆயுத எழுத்துக்கள் வருமே தவிர வேற எந்த கண்டிஷன்லையும் வராது. எப்பயுமே ஆயுதம் வந்து மிட் பாயிண்ட்ல மட்டும் தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, மொழி இறுதியாக எழுத்துக்கள் இந்த 7 வரவே வராது. சரிங்களா? அங்க நம்ம இறுதி எழுத்துக்கள் என்ன பார்த்தோம்? இறுதி எழுத்துக்களா 11 பார்த்தோமா? எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம்? இவ்வளோ பார்த்தோமா? இந்த 11 லெட்டர் பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா கசன தபரா இல்லையா? க, ச, ட, தபரா வல்லின லெட்டர்ஸ் இல்லையா? அந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் யாரும் வர மாட்டாங்க. அப்புறமா இங்கு ஃபைனலாக வர மாட்டாங்க. சரிங்களா? மொத்தம் இது ஒரு 6, இது ஒரு 1, 7. இந்த 7 லெட்டர்ஸும் மொழிக்கு இறுதியா வராது. நீங்க வந்து உங்களுக்கு டவுட்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோமா தமிழ் புக்ல? தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் நார்மலா தெரியும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதெல்லாம். சரிங்களா? சரி பாருங்க, கா வரிசையில் இறுதியில் வராது. கா வரிசை எதுவுமே இறுதியில் வராது. பாருங்க, கே முதல் நே வரை இருக்கு இல்லையா? கே, நே, சே, நே, டே, நே அது இருக்கு இல்லையா? அந்த வரிசையில யாரும் வர மாட்டாங்க. சரிங்களா? வராது. ஓகேங்களா? வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஓவர் சைடு இல்லையா? அதுல வந்து நோ வந்து நோவை தவிர பிற எழுத்துக்கள் இறுதியில் வராது. நோ வந்து பாத்தீங்கன்னா நோன்றது பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி. நோன்றது என்னது? நூறு எழுத்து ஒரு மொழி. இப்போ நோன்னு என்னது? மீனிங் துன்பம் அப்படின்னு பொருள் தரும். சரிங்களா? நோன்றது என்னது? துன்பம்னு பொருள் தரும். இது தனியா இருந்தாலே உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறதுனால இதை நீங்க முதல் எழுத்தாவும் எடுத்துக்கலாம், இறுதி எழுத்தாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நோவை தவிர பிற எழுத்துக்கள் இறுதியில் வராது. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். ஏனெனில் நோ என்பது ஒரு எழுத்து மொழி, அதனுடைய பொருள் வந்து துன்பம். சரி, புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம், செகண்ட் சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் பார்த்தோம்,
அப்புறம் இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம், இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில் வரும். அந்த இக்கு கிச்சு இருக்கு இல்லையா, இக்கு இங்கு அப்புறம் இது வரை இருக்கு இல்லையா, இந்த 18 வார்த்தையும் சொல்லு மிட் பாயிண்ட்ல வரும். ஓகேவா, ஒரு வார்த்தைக்கு மிட் பாயிண்ட்ல வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு. ஓகேவா, இப்போ வந்து பட்டுன்றது இட்டு இட்டு இருக்கா, இதுல இருக்கும். இப்போ இந்த வல்லினம், இப்போ உங்களுக்கு வந்து இந்த குற்றிலக்கணம் தெரிஞ்சா போதும். வல்லினுக்கு வன்தொட குற்றிலக்கணம், மின்தொட குற்றிலக்கணம், அப்புறமா இடைத்தொட குற்றிலக்கணம் இருக்கு இல்லையா, இன்னொரு ஆறு இன்னொரு ஆறு இன்னொரு ஆறு. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா, அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்ன நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோமா, நம்ம என்ன பார்த்துருவோம், குற்றிலக்கணம் பார்த்தோமா, ஒரு வாட்டி பார்த்துருவோம். குற்றிலக்கண சொற்கள் பார்த்துருவோம். ஒவ்வொரு புத்தகம் இப்போ பாருங்க, இங்க வந்துச்சு. பாருங்க, மண்தொட குற்றிலக்கணம் பாருங்க, இங்க பாருங்க கசன தவறா இருக்கு. சரிங்களா, மண்தொட குற்றிலக்கணம் இக்கு இக்கு இச்சி இட்டு இத்தி இப்ப 6 பேர் இருக்காங்களா, பாருங்க இக்கு இருக்கா, இச்சு இருக்கா, இட்டு இருக்கா, இத்து இருக்கா, இப்ப இருக்கு, இது இருக்கு. அப்ப இந்த 6 எழுத்தும் சொல்லுக்கு இடையில வருது. அதே மாதிரி பாருங்க, மென்தொட குற்றிலக்கணம் பாருங்க. இப்ப இங்க யாரு இருக்கா, பங்கு, இங்க மஞ்சு. ஓகேவா, இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாம் இடையில வராங்களா, அப்போ மென்தொடர் எல்லாமே இடையில வராங்க. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி அடுத்து இடைத்தொடர் பாருங்க, இ இல்லு இல்லு, இவ்வு இல்லு இல்லு. இந்த இவ்வுக்கு நீங்களே வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, வரும். சரிங்களா, ஓகே, இப்போ எல்லாமே வருது. சரிங்களா, சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது பார்த்தாச்சியா, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இப்போ இடையில வர எழுத்துக்கள் இப்போ பாருங்க, மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில வரும். அப்போ நம்ம வந்து நீங்க பார்த்துக்கிறது மண்தொட மென்தொட இடைத்தொடர் பார்த்துக்கிட்டா போதுமானது. உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதாவது உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, காங்கச்சனம் இருக்கு இல்லையா, கா கா அப்புறமா கா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, மொத்தம் 214 வார்த்தை இருக்கு இல்லையா. உயிர்மை எழுத்துக்கள் 214 சொல்லுக்கு இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த மட்டுமேனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆயுத எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு இடையில மட்டுமே வரும். ஓகேங்களா, மற்றவங்களாம் எங்கனாலும் வருவாங்க, அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. ஆனா இந்த ஆயுத எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு இடையில வரும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு. இக்குன்றது ஒரு டிஃப்ரெண்டான வேர்டு. சரிங்களா, அளபடியில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இப்போ உயிரெழுத்துக்கள்லாம் என்னது, ஆக்காய்க்கு இருக்கு இல்லையா, ஆக்காய்க்கு நம்ம வந்து நடுவில் எழுத முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு சென்டென்ஸ் போட்டு இது வந்து இப்போ பாருங்க ஆ கா ஆ கு, அப்போ வந்து நம்ம இந்த உயிரெழுத்துக்கள் ஆக்காய்க்கியை வந்து நம்ம வந்து நடுவில் எழுத முடியாது. ஆனா எப்போ வரும்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் எப்போ வரும்னா அளபடையில வரும். சரிங்களா, அளபடை இருக்கும்போது தெரியும். நம்ம அளபடை பார்த்தோமா, என்ன அளபடை பார்த்தோம், ஒரு வாட்டி பார்த்துருவோமா அளபடை. அளபடை வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ பாருங்க அளபடை பார்ப்போம். பாருங்க ஒட்டளபடை, இது எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கூட பார்த்துக்கோங்க, சொல்லுக்கு இடையில வர்றது பார்த்துக்கோங்க. நீங்க இது பார்த்துக்கோங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ஒட்டளபடை பாருங்க. இப்போ இந்த ஒட்டளபடை பாருங்க, இந்த ஒட்டளபடையில 10 மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்து 11 எழுத்துக்கள் அளபடைக்கு பார்த்தோம். செய்யுள் ஓசை குறை முதல் பார்த்தோம். பாருங்க, வெள்ளினம் வல்லினம் வெள்ளினம் விடை இல்லையா. அப்போ இந்த ஒட்டளபடையில இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பாருங்க, நடுவில் வந்திருக்கா, இடையில வந்திருக்கா, இங்க பாருங்க இடையில வந்திருக்கா, இங்க இடையில வந்திருக்கா, இதுதான். அப்போ அளபடையில அந்த வார்த்தைகள் வந்து வரும். சாரி இது வந்து மெய்யெழுத்துக்கள் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ நம்ம அளபடையில பார்ப்போம். அரணசி ஒரு நிமிஷம், உயிரெழுத்துக்கள் பார்க்கறதுக்கு இது பார்த்துட்டோம். பாருங்க, இந்த இடத்துல ஈ கொடுத்துருக்காங்களா, அளபடையில சொல்லிசை அளபடை. ஒரு வாட்டி பார்த்துடலாம். இன்னிசை அளபடை. ஓகே, பாருங்க இடையில வந்து பாருங்க, செய்தி செயல்முறையில இடையில வந்து பாருங்க. இப்போ ஓதல் இடையில வந்திருக்கா, புறா இருக்கு இடையில வந்திருக்கா, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வார்த்தையில மட்டும் அந்த உயிரெழுத்துக்கு வந்து இடையில வரும். சரி, அந்த இக்குந்துச்சு காட்டிட்டேன். சரிங்களா, சரி கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த கிளாஸ் வந்து இதோட முடியுது. இன்னும் வேற என்ன இருக்குன்னா, மொழி இறுதியாக எழுத்துக்கள் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறோம். நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு, மொழி உயிரெழுத்துக்கள்,
மொழி முதல் எழுத்துக்கள் வராதது, மொழி இறுதி எழுத்துக்கள், இறுதியில் வராதது, அப்புறமா இடையில் வரும் எழுத்துக்கள், இதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னொரு வாட்டி வீடியோவை பாருங்க. நான் அதை எழுதி போட்டதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். சொல்லிக் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு இந்த பேஜ் பிடிச்ச இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வந்து எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர்ல இருக்கு. எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர விரும்பினா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கிட்டு பயனடையலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோ இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பாய்.